Hello all, hope you all doing good. This is Crispia's Nest videos for you all. Myself Priyanka. நான் என்னோடய லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் இந்த வீடியோஸ் மூலிமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அன்றைக்கி மார்னிங் நான் என்னோடய பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஆஃப்டர் ஒர்க் அப்புறம் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சனோ அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம லேடிஸ்க்கு நம்ம வந்து லன்ச்சோ ஃபுட் பண்ணுறத விட ப்ரிப்பேர் பண்ணுறத விட என்ன பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் என்னோடய மைண்டில் என்ன ஒரு விஷயம் இந்த ஃபுட் இன்றைக்கி பண்ணலாங்கிற மாதிரி நான் ஒரு தாட் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்னலாம் என்கிட்ட வெஜ்ஜீஸ் இருக்கோ நான் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு இருக்கிற டைமில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சு அனுப்புவேன். ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் என்னென்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் பீர்க்கங்காய் குழம்பும், லஞ்சுக்கு பாலக் சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி. கிருஷவுக்கு வந்து கீரை வந்து பெருசாக சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அதனால் கீரை வகைகள்லாம் இந்த மாதிரி சப்பாத்தி மூலயமா அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் அவனுக்கு அந்த நியூட்ரிஷன் போகும், அவனும் விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு அது மாதிரி பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். மஷ்ரூம் கிரேவிக்கு இந்த பேனில் நான் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருளும் ஆட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கிட்டு தனியாக மஷ்ரூமையும் கட் பண்ணி மசாலாஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டை ஜஸ்ட் ஆட் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா அது மஷ்ரூம் கிரேவி நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடும். பாலக் சப்பாத்தி வந்து பாலக்கீரை எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அதையே நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி அந்த பேஸ்ட்டையே நம்ம வந்து சப்பாத்தி மாவில் ஆட் பண்ணி தண்ணிக்கு பதிலாக ஆட் பண்ணி பிசைஞ்சு ரெஸ்ட்டில் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். எந்த ஒரு டேஸ்ட்டு ஸ்மெல்லுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும். கிருஷவும் அதே தான் வந்து சொன்னான் ஸ்கூல் முடிச்சுட்டு, நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காய் கடையல் வந்து பீர்க்கங்காய், தக்காளி இது எல்லாத்தையும் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வெங்காயம் போட்டு தாளித்து நல்லா தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது வந்து இந்த கடையில் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.